இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீட்சை. தீட்சைன்றது ஆன்மீக வார்த்தை. ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நல்லா தெரியும், கோயில் குளங்களுக்கு சுற்றுறவங்களுக்கு தெரியும். நான் இப்போ தீட்சை அடைஞ்சேன்னுவாங்க, எங்கள் அம்மா தீட்சை அடைஞ்சிருக்காங்கன்னுவாங்க, என்னுடைய அம்மாவே எனக்கே சொல்லியிருக்காங்க நான் தீட்சை அடைஞ்சிட்டேன்டா அப்படின்னுவாங்க. இந்த தீட்சைன்ற வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லதாக இருக்குது. தீட்சைன்னா என்ன, திராட்சையா அப்படின்னு கூட கேள்வி இருக்கும். தீட்சைன்னா என்ன அப்படின்றது, அதாவது தீட்சைன்றதுக்கு நான் இப்போ நான் சொல்லக்கூடிய என்னுடைய வீடியோங்கள்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆங்கிலத்திலேருந்து கண்டுபிடிச்சி தான் இதெல்லாம் எடுக்கிறது. நான் அப்படி எடுக்கும்போது சில மந்திர சொற்கள்னு ஒரு 5 எழுத்து இருக்குது, AIOUEன்னு. இந்த மந்திர சொற்களில் தான் ஒரு எழுத்தை சேர்ப்பேன், இல்லைன்னா இருக்கிற எழுத்துலேருந்து ஒரு எழுத்தை ரிமூவ் பண்ணுவேன். அப்படின்றது அதை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்குது இது AIOUEன்றது. அந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்தை சேர்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தீட்சைன்னா என்னென்னு வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன், பேனாவையும் பேப்பரையும் எழுதிக்கோங்க, டிட்டாச்னு எழுதுங்க. டிட்டாச் பக்கத்தில் ஒரு ஐயோ சேர்த்துக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த சை அப்படின்றது ஈக்கு மென்ஷன் ஆகுது, ஐக்கு மென்ஷன் ஆகுது. அதனால் டிட்டாச்சுன்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு EI ஏதோ ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா டிட்டாச்சுன்றது தீட்சைன்னு படிக்கணும். இப்போ நல்லா கேளுங்க, ஒரு வீடு கட்டுறோம், அட்டாச்சுன்னு கேட்குறோம், பாத்ரூமு, டிட்டாச் பாத்ரூம்னு கேட்டுறோம். அதாவது அட்டாச்சுன்றது குடும்பத்துக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குது, ரூமுக்குள்ளேயே இருக்கிறது. அட்டாச்சுன்றது அந்த பந்தம், பாசம், அன்பு, சொத்து, சுகம், பதவி, வீடு, வாசல்னு எந்நேரம் வீட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அட்டாச்சில் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரமாக ஆண்டவனே கெதிடான்னு போகிறது தான் டிட்டாச்சு. அந்த டிட்டாச்சு தான் தீட்சை. இதற்கான மீனிங் இதுதான். இது நாம் ஆங்கிலத்திலேருந்து தான் இந்த வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கிறோம். இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம், சரியான அர்த்தம். அதாவது குடும்பத்திலேருந்து விலகி இருக்கிறதல், குடும்ப பந்த பாசம் எல்லாத்துலேயும் இருந்து விலகி இருக்கிறது தான் டிட்டாச்சுன்றது தீட்சைன்றது அந்த வார்த்தை தான். அது கடைசி எழுத்தில் ஒரு I அல்லது E ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த டிட்டாச்சை தீட்சைன்னு தமிழில் நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக அதற்கான மீனிங் வந்துடும். இதுதான் அவங்க வீட்டு பொறுப்பில் இருந்து, வீட்டில் பந்த பாசத்தில் இருந்து, சொத்து சுகம் ஆசைப்படுறதுலேருந்து, எல்லா கறி மீன் எல்லாம் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கிறது தான் தீட்சை.